நானா பறிக்கிறேன்? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சவன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மள பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. நீட் தொடர்பான ஒரு அதை பார்த்தீங்கல்ல நீங்கள் அஞ்சாமையில், அந்த நீட்டுக்கு எதிரான ஒரு படம் அது. இல்லை, அவருடைய படங்களில் நாம் எப்படி இருக்கணுங்கிறத அவர் தெளிவாக முடிவெடுத்து வச்சுருக்கார். இப்போ தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாடை ஒரு பெரிய ஹீரோவாக ஏற்றுக்குச்சு. அவர் கையெடுத்து கும்பிட்றாரு, வேணாம்ப்பாங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு டயலாகு இன்றைக்கி பண்ணுறது பெரிய விஷயம். அவர் சினிமாவே வேண்டான்னு விட்டுட்டு போகிறது நிஜமாகவே சினிமாவுக்கு கஷ்டம்தான். பட் அதற்கேற்ற மாதிரி படங்கள் ஓடுதான்னா இல்லை. ஆஃப்டர் மேரேஜே அவங்க படங்கள் எதுவுமே போகலை. அதுக்கு காரணம் வந்து அவங்க கிடையாது, படம் தான். வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஐசக். வலைப்பை சந்திரன் அவர்களுடைய பேச்சில் போன பகுதியில் நிறைய பிரபலங்கள் மாட்டி தவிச்சாங்க. இப்போ யார் யாரெல்லாம் எந்த பிரபலத்தை பற்றி பேச போறாரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்து அப்கமிங்கில் வந்து நம்ம கார்த்தி அவருடைய இப்போ ரீசெண்டாக அவரோட பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அந்த பர்த்டே ட்ரீட்டாகவே அவருக்கு 2 படமாக 26வது படம், 27வது படம். 26வது படமாக வாவாதியார் அப்படின்ற ஒரு படமும், 27வது படம் நம்ம 96 டைரக்டர் பிரேம் சாருடைய மெய்யழகன். இப்போ இந்த 2 படமும் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா திருப்பி ஒரு போலீஸ் சப்ஜெக்டை தொட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருக்காரோ வாவாத்தியாரில். வாவாத்தியாரில் வந்து ஒரு ஒரு இந்த எம்ஜிஆர் தொடர்பான ஒரு படம். அதில் ராஜ்கிரண் இருக்கார், ஒரு எம்ஜிஆர் ரசிகனாக இருக்கார். இவர் அதான் அந்த அந்த கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே சில பேர் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்கள பார்த்தீங்கன்னா நடக்கிறது, பார்க்கறது, பேசுறது, உதவி செய்கிறது, குடிக்காமல் இருக்கிறது, தாயை வணங்குறது, எல்லாத்துலேயும் எம்ஜிஆருடைய அப்படியே வருவாங்க. ஓகே சார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படத்தில் நிஜமாக வந்ததுன்னா நமக்கே ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி தான் அதில் ராஜ்கிரண் வராரு, கார்த்தியும் கிட்டத்தட்ட அப்படி தான் வருவார்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. மெய்யழகன் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட், ஒருத்தர் அரவிந்த் சாமி, இன்னொருத்தர் கார்த்திக். அந்த டைரக்டர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது இண்டஸ்ட்ரியில். என்னன்னா அந்த 96 வந்து அப்படி ஒரு காவியத்தை கொடுத்துட்டாரு. ஒரு இத்தனைக்கு அவர் ஒரு கேமராமேன், ஒரு சினிமாவில் தன்னை வந்து எப்படி இயக்குனராக ஒரு வேறு அவதாரம் எடுத்து இந்த 96 இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் தமிழில் மிகச்சிறந்த காதல் படங்கள் வரிசை போடுங்கன்னா அழகி இருக்கும், 96 இருக்கும். இதை வந்து நீங்கள் ரெண்டுத்தையுமே தவிர்க்கவே முடியாது. பிரமிக்கும் படங்கள். ஆமாம். ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்தவர் அவர். இப்போ ஒருவேளை நட்பின் ஆழத்தை சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் கவனிக்கத்தக்க போஸ்டராக இருந்துச்சு. நீங்கள் போஸ்டரை கவனிச்சிங்கன்னா வழக்கமாக வந்து காதலர்களை விதவிதமாக காமிப்பாங்க. ஆனால் ஒரு அண்ணன் தம்பியையோ ஒரு தோழமையையோ வந்து இவ்வளவு ஒரு நேச்சராக, அதே நேரத்தில் அடடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது இருக்குல்ல. அவர் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாரு, ஒருத்தர் திரும்பி பின்னாடி உட்காந்துட்டு அந்த அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. போஸ்டரே பல விஷயங்களை வந்து நமக்கு எடுத்துரைக்குது, ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணணும். அப்படி இருந்துச்சு. அந்த எழுத்தும் கூட பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் நம்ம வந்து அதாவது வந்து நம்ம சிவாஜி சார் 80s அதுக்கு முந்தின எழுத்துக்களில் வந்து நம்ம பழைய படங்களில் பார்த்த ஒரு நேர்த்தியை இதில் பார்க்க முடியும். ஆமாம் அது இருந்துச்சு. அதான் ரெண்டுமே வெவ்வேறு ஜானராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து ரொம்ப சாஃப்டாக கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவர் படம் எம்ஜிஆர், ஓகே, இது வேற மாதிரி இருக்கு, கலகலப்பு. கண்டிப்பாக சார். இப்போ வந்த படங்கள்லேயே ஒரு சிறப்பான படங்களாக இது இருக்குது. இது வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர், நீங்கள் ரீசெண்டாக பார்த்த ட்ரெய்லர், இந்த படத்தோடைய விஷயமே வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுல ஏதாவது ஒரு பட்டியல் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் இங்கே தமிழ் தெலுங்கு அப்படிலாம் பார்க்காம பார்த்தீங்கன்னா எனக்கு புஷ்பா 2 ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. எதனால அந்த டச் உங்களுக்கு கிடைச்சு? என்னவோ தெரியல, எனக்கு அல்ல அர்ஜுன்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு படம் 1-2 தான் பார்த்துருக்கேன். என்னடா இவர் ஆந்திராவில் கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படா அப்படின்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த புஷ்பா பார்த்த பிறகு எனக்கு அவர் மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம். ஆனால் பிரமாதமான ஆளாக இருக்கிறேன், சூப்பர், நல்ல நடிகராச்சு அப்படின்னு இருந்துச்சு.
அதோடைய கண்டினியூட்டி தான் இது. ஓகே. புஷ்பா ஆமா 2. புஷ்பா 2. அது சில பேர் வந்து 2 சேர்த்துப்பாங்க. ஆனால் படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்காது. கண்டிப்பா. பட் அதோட நேரடி கண்டினியூஷனாக அந்த படம் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அது அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் ஒன்று வந்துச்சு, கிளிம்ஸ் ஒன்று, அதெல்லாம் மிரட்டி இருந்தேன். ஆமா இப்போ செகண்ட் சிங்கிள் கூட கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி. ஆமாம், அதுதான். அது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதை தாண்டி எனக்கு இந்தியன் 2ல் வந்த அந்த எந்த இதுவுமே எனக்கு பிடிக்கல. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி, அல்லது இந்த அவங்க பண்ணது இந்த எதுவுமே நமக்கு பெருசாக ஒட்டலை. ஆனாலும் அந்த படத்தை பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக் இருக்குது. கண்டிப்பாக அது சங்கருடைய படத்திலே அது ஒரு டாப்பில் இருக்கும் சொல்கிறாங்க. அது வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அதை கிரியேட் பண்ணியிருக்கான்னா இல்லை, அதை வந்து இது கிரியேட் பண்ணலை. இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். சங்கர் சாரும் அருகில் இருந்தார். பேசும்பொழுது எத்தனையோ பண்ணிக்கு சீரீஸ் வெப் சீரிஸ்னு வந்தாலே அது ஒரு 8 சீரீஸ் வரையும் போயிடுது. அதே மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டே வந்து பார்ட் 1னா அடுத்து பார்ட் 2. ஸோ அதுதான் ட்ரெண்டு. அதனால தான் வந்து படத்தையே 2 பாகமாக பிரிச்சாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கதை அம்சம் நிறையா இருக்குது. அது எங்கேயுமே எடிட் பண்ணி அதை தூக்கணும்னு தெரியல. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டாக போட்டால் மக்களுக்கும் ரொம்ப இந்தியன் 2 இந்தியன் 3 3 பார்ட்டாக வருது. இப்போ இந்தியன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்தியன் 2 இந்தியன் 3 அப்படி வரப்போகுது. அதுதான் இப்போ அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க. பட் அவங்க அதற்கான அந்த முன்னோட்டங்கள் இப்போ வந்தது இல்லையா, அதெல்லாம் அதை ஈர்த்துதான்னா இல்லை. அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பல பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்று வெளியாக இருக்குது, சித்தார்த்து பாட்டு ஒன்று. ஆமாம் ஆமாம், 2வது சிங்கிள் வந்து சித்தார்த்தும் இவங்க ரகுல் பிரீத் சிங்கும் ஒரு நல்ல ஒரு காதல் காட்சியாக ஒரு டேபிளில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அனிருத்தும் மெலடி போட்டிருக்காரு. ஒரே குழப்புத்தா போட்டு நம்ம அனிருத்துனாலே தார தப்பட்ட ஒரு காது கிழியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் கொண்டாடுறாங்க சார், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இன்றைக்கி அவர் தானே டாப்பாக இருக்கார். ரகுமான் இளையராஜாவோட இங்கே போய் நிற்கிறாரு. ஆனால் அப்படி தான் ஒரு இறைச்சலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகான மெலடி, தாமரை எழுதின வரிகள். தாமரையே சமீப காலமாக ஒதுங்கிட்டாங்க. வாரணம் ஆயிரம்ல ரசித்த ஒரு வரிகளை இந்த படத்தில் பார்க்கலாம். ஆமாம், அவங்க எப்போ எழுதினாலும் அது ஸ்பெஷலாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க நடுவில் என்ன காரணத்தினாலே பெருசாக அவங்க வந்து வதவதன்னு பாடல்கள் எழுதுறதில்ல, ரொம்ப ரேராக தான் எழுதுகிறாங்க. இந்த பாடல் வந்து ரொம்ப ஆப்டாக எல்லாமே கரெக்டாக வந்து உட்கார முடியல. ஸோ அப்படி இருந்துச்சு அந்த பாட்டு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போது ரீசெண்டாக சில புது கதாநாயகன் வந்துட்டுருக்காங்க. ஹீரோவோட என்ட்ரியும் கிடைக்குது, ஹீரோயின் புதுசாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய தனி திறமைகளில் தான் அவங்கவுங்க தன்னோட இடத்த வந்து பிடிச்சிக்கிறாங்க. இயக்குனருடைய, அதாவது நம்ம ரசித்த படங்களும் உண்டு, அந்த படத்தை எடுத்த இயக்குனர் அவங்களோட வாரிசுகளில் சில நடிகர்கள் இப்போ வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்து இப்போ ஹிட் லிஸ்ட்டுன்னு ஒரு படம், இந்த படத்தோட ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் சாரோடைய அந்த செல்லுலாய்டு அந்த பேனரில் எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனில் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, விஜய் சாரை போய் சந்திச்சிருப்பாங்க, உலகநாயகனை போய் சந்திச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்களை போய் சந்திச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இவ்வளோ கொடுக்க காரணம் என்ன? கனிஷ்கா அவருடைய பையன் விஜய் கனிஷ்கா, விஜய் கனிஷ்கா அவரை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு ஆர்வம் தான் காரணம். எல்லாத்தையும் தாண்டி விக்ரமன் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சீனியரு, பிரமாதமான படங்கள்லாம் கொடுத்தவர். அவருடைய படங்களில் வந்து மேக்ஸிமம் வில்லனே இருக்க மாட்டான், எல்லா கேரக்டருமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி ஒருத்தர் அவரே பாசிட்டிவானவர். அதனால தான் கேரக்டர் எல்லாமே சூப்பர் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு படத்தில் படமும் அதே மாதிரி பாசிட்டிவான, ஆமாம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அப்படி ஒரு டைரக்டர் அவருடைய பையன் இங்கே வராருங்கும்போது எல்லாருக்குமே அதை தாண்டி இந்த பையன் நல்லா வரணுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதனால தான் இப்போ விஜய் 1000 பிஸியாக இருக்கார் அவர். இப்போ ரீசெண்டாக வந்து பல நபர்களை அவர் மீட் பண்ணுறதே கிடையாது. சினிமா சார்ந்தவர்கள்லாம் ஒரு பெருசாக டைம் கொடுத்துடலாம் பார்க்குறதில்ல. ஆனால் இவங்க வர்றாங்க அப்படின்னோடனே உடனே வாங்க சார்னு சொல்லி ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இவங்க எல்லாருமே வர வச்சு ஒரு மணிக்கணக்கில் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த கலகலப்பாக இருக்கிறது, அந்த பையனை வாழ்த்துறது, அது எல்லாமே வந்து அவங்க அப்பாவுக்கானது, விக்ரமன் சாருக்கானது. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப மதிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். இன்னைக்கு வரையும் வந்து 5 நிமிஷ பாடலில் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக மாற்றுறது அவர் விக்ரமன் சார், அவரால் தான். இல்லை அது ஓகே, அது சில இடங்களில் ட்ரோல் பண்ணா இருந்தால் கூட, ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறினா கூட ஒரு பாட்டில் எப்படி இப்படி வர முடியும்லாம் சொல்லுவாங்க. அந்த கற்பனை நினச்சி பார்த்தா நல்லா இருக்கு. இல்லை நீங்கள் 2.5 மணி நேரம் சினிமாவில் ஒரு வாழ்க்கையை சொல்லணும்னா ஒரு பாட்டில் அவன் பணக்காரனால தான் முடியும். அன்றைக்கே டீசர் போட்டார். ஸோ அதனால் வந்து அதை தவிர்க்க முடியாது. பட் பொதுவாக ரஜினியோ கமலோ அல்லது மற்றவர்களோ
நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கும்போதே வாங்கன்னு அடுத்த வார்த்தை சொல்கிறாங்கல்ல, சார் அது நிச்சயமா. அவர் தான் காரணம். ம். இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கேர்சிட்டி இருக்குங்க. ஹீரோக்களுடைய பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. டாப்பில் ஒரு 5-6 ஹீரோவை தவிர பாக்கி கீழே இருக்கிற ஹீரோக்களுக்கு பிஸ்னஸும் கிடையாது, தியேட்டருக்கு வர்றதும் கிடையாது மக்கள். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் ம். ஒருத்தர் வர்றாரு, ஓகே. அவரை வந்து பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் வண்டி ஒரு 10 வருஷம் ஓடும். நிச்சயமா சார், ஸோ நிச்சயமா. இதெல்லாம் நிச்சயமா. இருக்கு, எல்லாமே சேர்ந்து. கண்டிப்பா. இல்ல அது உண்மையா ஒரு நல்ல கதையோ இல்ல அந்த ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம், ஒரு ஃபயர் கிடைச்சதுனாவே ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ஃபீல்டில் என்ட்ரி தான். அதில் எந்த மறுப்புமே கிடையாது. நம்ம டி ராஜேந்திர சாருடைய சன் சிம்பு அவர்களுக்கு கூட ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கிடைச்சும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்களா இல்லை அவங்களுக்கான ஒரு லக்கு இல்லையான்னு தெரியல. ஸோ யாருமே வர முடியல, ஒரு குறிப்பிட்ட சில பேரால தான் வர முடிஞ்சது. ஸோ அதனால தான் இந்த கேள்வி வந்து எப்படி நீங்கள் உங்கள் பார்வையில் பார்க்குறீங்கன்றதுனால தான் இந்த கேள்வி எழுந்துச்சு. அடுத்து சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாமைன்ற ஒரு படம், இந்த அஞ்சாமைன்ற படத்தை வந்து இன்னைக்கு வந்து சில டைட்டில் வந்து நிர்ணயிக்குது படத்தை. இப்போ அந்த அஞ்சாமை ஏற்கனவே வந்து அஞ்சாதே வந்தது மிஸ்கின் சாரோடது, இது அஞ்சாமை. அதுக்கு இதுக்கு எது தொடர்பா இல்லை இந்த கதையை வந்து வேற மாதிரியான ஒரு ஜேர்னலில் இருக்குமா? இந்த நீட் தொடர்பான ஒரு அதை பார்த்தீங்கல்ல நீங்கள், அஞ்சாமையில் அந்த நீட்டுக்கு எதிரான ஒரு படம் அது. நிச்சயமாக நம்ம வந்து இங்கே எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் நீட்னால், தமிழ்நாட்டில் அதுக்கு விலக்கு வேணும்னு நீண்ட கால கோரிக்கை இருக்குது. நிறைய புள்ளி விவரங்களோட பேசுகிறாங்க. அந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன், ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி சமூகத்தில் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த படம் முழுக்க பேசுகிறாங்க. சும்மா போகிற போக்கில் அப்படி தொட்டுட்டு போகிறதுங்கிறது வேறு. ஒரு படமே முழு கண்டென்ட்டோட வருது. இந்த நீட்டின் கொடுமைகளை பற்றி ஒரு பெரிய கண்டென்ட்டாகவே வருது படம். அதனால் நிச்சயமாக பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணும். இன்னொன்று விதார்த்து வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற படம் எல்லாமே முக்கியமான படமாக இருக்கும். காசு வாங்கிட்டு படம் நடிக்கணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா வருஷத்துக்கு 10 படம் நடிக்கலாம் அவர். ஆனால் அவர் பண்ணுற படம் எல்லாமே முக்கியமான படங்களாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய படமாக, தோல்வி வெற்றி அதெல்லாம் 2ஆம் பட்சம், ஆனால் ஏதோ ஒரு கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்களாக தான் விதார்த்து பரவாயில்ல தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும். நிச்சயமா கண்டிப்பாக இந்த படத்தோட பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற படமாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் நம்ம பேசி ஆகணும் சார். ஏன்னா அவருடைய படங்களில் ஒரு ஏஜிஎஸ் வந்து நிறுவனம் ஒரு சூப்பரான படம் கோமாளிக்கு அப்புறம் கொடுத்தாங்க, பண்ணிட்டாப்ல சூப்பராக. அதை விட யங்ஸ்டர்ஸும் வச்சு கொண்டாடினாங்க, இன்ன வரையும் இறக்கி விடலை. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வர்றாரு. படம் பூராமே ஏதோ ட்ரெய்லரில் அவர் பாடி பேசிகிட்டு இருக்காரு, வர்றாரு போகிறாரு, படியில் நடக்கிறாரு. கதைக்குள்ளற இருக்கிற விஷயத்த அவர் மொத்தமாகவே இப்படி வெளிக்கொண்டு வரணுன்ற அவர், அதாவது தனக்குள்ளே இருக்கிற விஷயத்த வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்காரா? அவருடைய படங்களில் நாம் எப்படி இருக்கணுங்கிறத அவர் தெளிவாக முடிவெடுத்து வச்சுருக்காரு. இப்போ தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாடை ஒரு பெரிய ஹீரோவாக ஏற்றுக்குச்சு. இன்றைக்கி அவருக்கு வந்து 10 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவ்வளோ கண்டிப்பாக 10 கோடி கேட்குறாரு சார். அந்த இடத்தை அடைவதற்கு பல பேர் பல குட்டிக்காரன் அடிச்சுட்டு வராங்க. ஆனால் இவர் முதல் படத்துலேயே வந்துட்டார். முதல் படம் டைரக்டராக ஜெயிச்சிட்டார், அது வேறு. ரெண்டாவது அவர் நடித்து வந்தார்ல லவ் டுடே, அந்த படம் வந்து அவருக்கு வேற ஒரு லைஃப்பை கொடுத்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த லைஃப்பை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம டைவர்ட் ஆகிட்டோம்னா நம்மளை மறந்துடுவாங்க. இப்போ அவரை டைரக்ட் பண்ண சொல்லி இந்த கோட்டு படம் இருக்க, இது அவர் டைரக்ட் பண்ண வேண்டிய படம். பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ண வேண்டிய படம். முதல்ல விஜய்க்கு கதை சொல்கிறீங்களான்னு இவர்கிட்ட தான் கேட்டாங்க. விஜய் சார் டேட் தரேன்னு சொல்லிட்டாரு, விஜய்க்கு கதை சொல்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா அந்த கம்பெனிக்கு இவர் இன்னும் 2 படம் பண்ணி கொடுக்கணும். மொத்தம் 3 படம் பண்ணணும், ஒரு படம் பண்ணிட்டாரு, இன்னும் 2 படம் பண்ணணும் அக்ரிமெண்ட் படி. அப்போ இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம், நீங்கள் விஜய் சார்கிட்ட கதை சொல்கிறீங்களான்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நான் வந்து என்னை நடிகனாக மக்கள் எடுத்துக்கிட்டாங்க, நான் வந்து இதை விட்டுட்டு நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு ஒரு 2 வருஷம் அங்கே போயிட்டு திருப்பி நான் நடிக்க வரேன்னு நீங்கள் வந்தேன்னா என்னை மறந்துடுவாங்க. அதனால் எனக்கு முதல்ல நடிப்பு தான், அப்புறம் தான் டைரக்ஷன்லான்ட்டார் தெளிவாக. இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து சொன்னால் ஓகேன்னுலாம். விஜய் படம் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய கனவு. விஜய் வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும், ரஜினியை பண்ணணும்னு பெரிய கனவு இருக்கும். ஸோ அப்படி ஒரு கனவே கைக்கு வரும்போது இல்லை சாமி வேணான்னு தள்ளுறது அந்த கட்ஸ் இருக்குல்ல, பெரிய விஷயம் சார். அவர் புத்திசாலி இல்லை சார், அதி புத்திசாலி. அதுதான் அந்த துணிச்சலான முடிவு அவர் எடுத்தார். அதே மாதிரி இப்போ இவர் விக்னேஸ்வரன் படத்தில் நடிக்கிறார்ல,
விக்னேஷ் சிவனை அவர் சும்மாலாம் விடவே இல்லை. அந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹீரோ தான். ஆனால் அவரு போய் டிஸ்கஷனில் உட்கார்றது, கதை என்னன்னு கேட்கறது, டைலாக் என்னன்னு கேட்கறது, போட்டு குடஞ்சிட்டார் அவர். பெரிய விஷயம். எழுதிட்டு இருக்கும்போது அண்ணே இந்த பேப்பரை தூக்கி போடுறேன் அப்படின்னு இருப்பாரு. என்னன்னா அந்த இடத்த விட்டு கீழே இறங்கிட்டோம்னா மறுபடியும் அங்கே போகிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நிஜமாவே இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு தெளிவு, இவ்வளோ பெரிய செல்வாக்கு ரசிகர்கள் மத்தியில். நடுவில் அந்த படம் ஹிட்டான பிறகு, லவ் டுடே ஹிட்டான பிறகு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் போயிருந்தார். அந்த ஆடியோ லான்ச்சில் மிக முக்கியமானவர்கள்லாம் அந்த மேடையில் இருக்காங்க. ஆமாம். இவர் மைக்கை பிடிச்சி ஒரு 20 நிமிஷம் வெறும் விசில் சத்தம் தான். அவர் கையெடுத்து கும்பிட்றாரு, வேணாம்ப்பாங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு டயலாகு இன்னைக்கு பண்ணுறது பெரிய விஷயம். அப்போது அந்த அந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸாக அந்த டயலாகை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. எனக்கு இந்த ப்ரொடியூசர், நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், எனக்கு பண்ண ப்ரொடியூசரு, அதாவது வரிசையாக ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பார். இதுக்கு இந்த ப்ரொடியூசர் பண்ணார், கோமாளிக்கு இவர் பண்ணார், அவர் பண்ணார்னு. கடைசியாக வந்து இவரவே தனக்கு தானே இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணார்னா அது நான் தான் அப்படின்வாரு. ஸோ ஒரு செகண்டில் டக்குன்னு வந்து இங்கே ஷார்ட் கட் பண்ணோடனே கமல் சார் அவர் நல்லா சிரிக்கிற விஷயத்த வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க அதில். ஸோ அதில் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடியும் நல்லா அவருக்கு நல்லாவே வருது இயல்பாகவே. ஒருவேளை பிரதீப் ரங்கநாதனுடைய கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் வச்சுருக்க சப்ஜெக்ட், அதாவது நான் சொல்ல வந்தது வந்து லவ் டுடேயில் இருக்கக்கூடிய மிச்சம் இதில் சொருகிட்டாரோ? இல்லை, அப்படிலாம் இருக்காது. அது வேற ஜானர். அது ஒரு புதுமையான ஒரு கதை. இதுவும் காலேஜ் லைஃப் பற்றி தான் சார் இருக்கட்டும். அது வேற யாருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே இதை காமிச்சா அவருக்கான மரியாதை இங்கே போயிடும். ஓகே. அதனால் அதில் தெளிவாக இருப்பாங்க. ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ விஜய் சாரோடைய அடுத்த படங்கள்லாம் வந்து சில பேர் நம்ம ஏற்கனவே நம்ம இதை பற்றி லைட்டாக பேசியிருக்கோம். பட்டு கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணிடுங்க அப்படின்றது எல்லாருடைய வேண்டுகோளும். இந்த வேண்டுகோளை வந்து அவர் எப்படி வந்து எடுத்துப்பார்? திருப்பி நான் வந்து என்னுடைய பொது வாழ்க்கையும் நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி என்னோட சினிமாவும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாரா? இல்லைங்க, அவர் டோட்டலாக சினிமா வேணாங்கிற முடிவு எடுத்துட்டார். அதுக்கு என்னென்னா ரெண்டு இடத்துல 2 காலையும் வச்சிட்டோம்னா எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். அரசியல்னு இறங்கின பிறகு நம்ம இந்த பக்கம் வர்றது அதுவும் போயிடும், இதுவும் போயிடும். ஸோ அதனால் அது வேண்டாங்கிறதுல தெளிவாக இருக்கார் அவர். நிச்சயமாக அரசியலில் ஒரு முழுமூச்சாக இறங்கி தான் வேலை பார்ப்பார். ஓகே. இல்லை, இதுக்கு முன்பாக இருந்த சில தலைவர்களுடைய அந்த விஷயம் வந்து அப்போ அவங்களுக்கு செட் ஆயிடுச்சுல. அந்த காலகட்டங்களில் டெக்னாலஜி கம்மியாக இருந்தது, இருந்தாலும் அப்போயே வந்து பொது வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் இடம் கொடுத்தாங்க நிறைய பேர். அதே மாதிரி இப்போ அது மாதிரி அவர் கொடுக்கலாம்ல. எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு கூட ஒரு படம் நடித்தாருங்க. ஏன்னா ஏற்கனவே கமிட் ஆகி பாதியில் நிற்கிற படம் அதை முடிச்சு கொடுக்கணும்னு நடித்தார். இவர் பண்ணலாம். இங்கே ஆந்திராவில் பவன் கல்யாண் பண்ணலையா? அதனால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அவங்க தொடர்ந்து சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் முதலமைச்சராகவோ அல்லது அரசு பதவிக்கு வரும்பொழுதோ நீங்கள் நடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் சட்டம். ஸோ அப்படி இருக்கிற வரைக்கும் நீங்கள் நடிக்கலாமே. அதை ஏன் அவர் வேணான்னு சொல்கிறாருன்னு தெரியல. அது நிச்சயமாக சினிமாவுக்கு பெரிய இழப்பு தான். கண்டிப்பாக அவர் அவ்வளோ பெரிய பண ரொட்டேஷன் இங்கே வருது. அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பேர் அதனால் லாபம் அடைகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சினிமாவே வேண்டான்னு விட்டுட்டு போகிறது நிஜமாகவே சினிமாவுக்கு கஷ்டம்தான். பட் அந்த பக்கம் அவருக்கு வந்து ஏதோ ஒரு மன உறுதி இருக்குது, நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அரசியலில். ஸோ அந்த நம்பிக்கையோடு அவர் போகிறாரு. நல்ல முழுமையான ஒரு செயல்பாடு இருந்ததுன்னா நம்ம நினச்சதை கேப்சர் பண்ணிடலான்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால தான் இதெல்லாம் விட்டுட்டு போகிறார். ஓகே சார். சார், இப்போது நயன்தாரா மேடம் வந்து சம்பளத்தை வந்து அதிகப்படுத்திட்டாங்களாமே? ஆமாம், ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமா வழக்கத்தில் என்னென்னா, ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க மார்க்கெட்டு போயிடும், சம்பளமும் குறைஞ்சிரும். இதுதான் வந்து இது வரைக்கும் எழுதப்பட்ட விதி. ஆனால் அந்த விதியை மாற்றினது நயன்தாரா தான். கல்யாணத்துக்கு பிறகும் அவங்க தொடர்ந்து பெரிய படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க தான் சில படங்களை வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்கள கூப்பிட்ற கூட்டம் குறையவே இல்லை, கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அதற்கேற்ற மாதிரி படங்கள் ஓடுதானா இல்லை. ஆஃப்டர் மேரேஜே அவங்க படங்கள் எதுவுமே போகலை. அதுக்கு காரணம் வந்து அவங்க கிடையாது, படம் தான் காரணம். அந்த கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா ஓட போகுது, இல்லைன்னா ஓட போகிறதில்ல. இது 2 தான். பட் அவங்கள வந்து இன்றைக்கும் அதே நிலைமையில் வச்சிருக்கிற அளவுக்கு இண்டஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு தயாராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 கோடி அவங்க சம்பளம் கேட்குறதா ஒரு தகவல் இருக்குது. அவ்வளோ பெரிய சம்பளத்தை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? வரிசையாக படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற கேள்விகளும் இங்கே இருக்குது. ஆனாலும் 12 கோடி சம்பளம்
வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் ஷூட்டிங். இதெல்லாம் அவங்க கண்டிஷன். அந்த கட்டுப்பாடு இருக்கு. ஆமாம், அது தாண்டிலாம் நான் வரமாட்டேன். சரி. காலையில் 11 மணிக்கு வருவேன். சரி, வெளிநாட்டில் ஒரு பாடல் காட்சி வச்சா என்ன பண்ணுவாங்க? வெளிநாடுனா ரொம்ப ரேராக, வேறு வழி இல்லைன்னா ஓகே ஃபேமிலியோட போவாங்க அவங்க, குழந்தைகளை தூக்கிட்டு. ஓகே ஓகே. இப்போ அவங்க சொல்கிறது என்னன்னா, அந்த குழந்தை பராமரிப்புக்காக ரைட் 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 ரைட். சர்வெண்ட்டை விட்டுட்டு வருவாங்க. ஒரு தாய்மை உணர்வோட அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுக்கு சம்பளத்தை குறைச்சிக்கணும்ல. ஓகே. அது சார் நல்ல மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே சார். இல்லை அது மட்டும் கரெக்டாக வாங்கிப்பேன். ஆனால் 11 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போயிடுவேன். அது எப்படி சரியா இருக்கும்? ஸோ அது இண்டஸ்ட்ரி ஓகேங்குது, நமக்கு என்ன இருக்கு? கொடுக்குறவங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க. அது வேற பிரச்சனை. ஆமாம், அது நடந்துட்டு இருக்கு. ரைட்டு. இவ்வளவு கண்டிஷன்ஸுக்கு பிறகு அவங்களை எப்படி ஒத்துக்கிறாங்கிறது தான் எனக்கு தெரியும். இப்போ இவர் கூட மாஸ்க்ன்ற ஒரு படத்துல நம்ம கவின் கூட அதாவது பேச்சுவார்த்தை நடக்குது. அது உண்மையா எந்த அளவுக்கான அக்காவா நடிக்கிறாங்க? ஜோடியெல்லாம் இல்லையா? நம்ம பாக்குற நமக்கே அது வைத்திருச்சலா இருக்கா? 2 பேரும் ஜோடி. அது ஏன் சார் அது ஒரு மேட்சிங் நல்லா தானே சார் இருக்கு? என்ன இருந்தாலும் சார் இவரும் வளர்ந்துகிட்டு இருக்காருல்ல சார். இல்லைங்க, ஏஜே தெரியும்ல. கவினும் பக்கத்துல நின்னா அக்கா தம்பி மாதிரி தானே இருக்கும். ஓகே ஓகே. அதனால அக்கா தம்பியா நடிக்கிறாங்க. அப்போ ஜோடி இல்ல இல்ல இல்ல. அப்ப நம்ம வயலையை கிளப்பி விடுறதான் போட்டு. சரி சார் சரி சார். இந்த ரிலேட்டடா பேசும்போது த்ரிஷா மேடம் பேசாம இருந்தா நல்லா இருக்காது. அவங்களுடைய படங்கள்லாம் இப்போ வேற என்ன படங்களா இருக்கும்? இல்ல அவங்க படம் நடிக்கிறாங்களா இல்லையா, நடிக்கிறது கூப்பிடுறது இல்லையா, என்ன மாதிரி? மிகப்பெரிய படங்கள்லாம் அவங்க தாங்க நடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. தக் லைஃப்ல அவங்க தான் ஹீரோயின். இதில் விடாமுயற்சியில் அவங்க தான் ஹீரோயின். இந்த இப்போ விஜய் படம் இப்போ கோட்டில் அவங்க முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கேமியோவா அல்லது ஒரு டான்ஸான்னு தெரியல, அதில் வர்றாங்க அவங்க. படம் எப்படி பெரிய படங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க இருக்காங்க. படம் எப்படி ரீரிலீஸோ அது மாதிரி மேடம் ரீஎன்ட்ரி. ஆமாம். இன்னொன்று பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இத்தனை வருஷமாக ஒரே மாதிரி இருக்கிறது அவங்க தான். அந்த திரையுலக மார்க்கண்டேன்னு சிவகுமார சொல்ற மாதிரி இவங்க வந்து மார்க்கண்டே பல வருஷமா நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அது பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா அது அப்படியே மெயின்டைன் பண்ணுமே சார். அது பெரிய விஷயம். பகத் ஃபாசில் சார் அவரை பற்றி பேசணும். அது என்ன சார், இது ஒரு சின்ன ஏடிஹெச்டி சார். கரெக்ட் சார். எப்படி சார் அது என்ன சார் பிரச்சனை? அது என்ன? அது என்னன்னா, ஒரு மாதிரி ஏடிஹெச்டிங்கிறது ஒரு டிசார்டர்னு சொல்கிறாங்க. அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, கோபம் ஜாஸ்தியாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு இடத்துல அவங்களால அமைதியாக உட்கார முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு இருக்குது. ஏன் நமக்கு இப்படி இருக்குன்னு அவர் டெஸ்ட் பண்ண போகும்போது இந்த பிரச்சனையை அவங்க சொல்கிறாங்க. பட் இது வந்து பயிற்சியின் மூலமாக சரி பண்ணிடலான்னு பல பேர் டாக்டர்கள்லாம் அது கிட்டத்தட்ட வந்து அது மூளையை பாதித்த ஒரு செயலாக தான் பார்க்குறாங்க சார். இல்லை, அது சின்ன வயசுலேருந்தே இருக்கும்னு சொல்கிறாங்க டாக்டர். சின்ன சொல்கிறாங்க. ஓகே. திடீர்னு ஒருத்தருக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கலாம். ஓகே. இப்போதான் அவருக்கு அந்த அறிகுறி தெரிஞ்சு போய் செக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இது மாதிரியான வலைப்பே சந்திரன் அவர்களுடைய வலையில் சிக்க போகிற நடிகர் நடிகைகள் யாரு, எந்த பிரபலங்கள்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான நம்ம வீப்ளே ட்ரெண்டிங்கை பாருங்கள். வீப்ளே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.